வணக்கம் கோயம்புத்தூர். என்னோட பேர் ராமநாதன். நான் இந்த குன்கியா நிறுவனத்தோட பிஸ்னஸ் ஹெட்டாக இருக்கேன். ஸோ குன்கியா நிறுவனம் கடந்த ஜனவரி 2025 ஒரு 7 மாதங்களாக கோயம்புத்தூர் மாவட்டத்திலையும் இந்த கோயம்புத்தூர் மாநகரத்திலையும் சக்ஸஸ்ஃபுல்லாக இயங்கிட்டு இருக்கோம். ஸோ இன்றைய நாள் எங்களுக்கு ஒரு மிக முக்கியமான நாள். இன்னைக்கு எங்களுடைய கேரன்ஸ் கிளாவிஸ் 7 சீட்டரில் EV, அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த EV ரொம்ப நாளாக ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் இருந்த ஒரு வண்டி இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர் சிட்டியில் லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த கேரன்ஸ் கிளாவிஸ் EV வெஹிக்கிள் 4 வேரியண்டாக வருது. அதாவது HTK+ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்லையும், அப்புறம் எக்ஸ், அப்புறம் எக்ஸ்லேயே எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச், அப்புறம் X+ல ஒரு எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச், அப்படி கிட்டத்தட்ட 4 வேரியன்ட்ஸாக வருது. இதனோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர்லேருந்து 491 கிலோமீட்டர் வரைக்குமான ஒரு ரேஞ்ச் கொடுக்குற ஒரு வெஹிக்கிளாக இன்னைக்கு நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். இது இன்னைக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மட்டும் இல்லை, இந்திய அளவிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறது நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற 7 சீட்டர் செக்மெண்ட் காரில் கிளாவிஸ் தான் ஒன் ஆஃப் தி சக்ஸஸ்ஃபுல் ப்ரீமியம் 7 சீட்டர் கார். இன்றைக்கி இந்த கார் அதனுடைய பர்ஃபார்மன்ஸ்லேயும் சரி, அதனுடைய ஃபீச்சர்ஸ் அண்ட் கம்ஃபர்ட்லேயும் சரி, அதனுடைய தேர்ட் ரோ கம்ஃபர்ட்டில் மிக முக்கியமாக சொல்லப்போனால் கிளாவிஸ் தேர்ட் ரோ கம்ஃபர்ட்டில் நம்பர் 1 கார் அப்படின்னே சொல்லலாம். அந்த காரில் இன்றைக்கி EV லான்ச் ஆகிருக்கிறது மக்களுக்கு நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம், பாசிட்டிவான விஷயமா இருக்குது. ஸோ இந்தியாவில் எல்லா வாகன துறையுமே பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டுருக்கு. அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு EV மாதிரி ஒரு கார் லான்ச் ஆகிறது இந்தியாவுக்கும் இந்தியாவுடைய ஆட்டோமொபைல் துறைக்கும் நம்ம மக்களுக்கும் மிக பயன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இந்த காரில் மிக முக்கியமாக நான் குறிப்பிட்டு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெட்ரோல் கார் வெர்சஸ் இந்த EV அப்படின்னு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, நார்மலாக எல்லா கஸ்டமர்ஸும் 7 வருஷம் வரைக்கும் நம்ம லோனுக்கு போகிறோம். 7 வருடங்களாக நம்ம லோன் வாங்குறோம். அதாவது 84 மாதம் சொல்லுவோம், 84 மந்த்ஸ். அந்த 84 மந்த்ஸுமே ஒரு மாதமும் நமக்கு தேவையான என்ன செலவுகள் ஆகுது அந்த காருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த காருக்கான லோன் EMI கட்டுற செலவு, அந்த காருக்கான எரிபொருள் செலவு, அதாவது ஃபியூவல் எக்ஸ்பென்சஸ், அப்புறம் அந்த காருக்கான மெயின்டெனன்ஸ் செலவு, இதெல்லாம் சேர்த்து கணக்கு பார்த்தா கூட ஒரு எலக்ட்ரிக் காரை நீங்கள் ஓன் பண்ணும்போது நீங்கள் கிட்டத்தட்ட மாதம் 5000லேருந்து 7000 வரைக்கும் சம்பாதிக்க முடியும். அதுக்கான ஆப்ஷன் இந்த காரில் ஈஸியாக இருக்குது. அந்த 7 வருடங்கள் தாண்டி, இது நான் சொல்கிறது 7 வருடங்களில், இந்த 7 வருடங்கள் லோன் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் வரக்கூடிய அடுத்த 7 வருடங்களோ அல்லது அடுத்த 10 வருடங்களோ பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் கார் கிட்டத்தட்ட மாதம் உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 10,000 15,000 வரைக்கும் ஒரு பெனிஃபிட், ஒரு சேவிங்ஸ் வரக்கூடிய ஒரு காராக இருக்கும். ஏன்னா இதில் ஃபியூவல் எக்ஸ்பென்சஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டே கிடையாது. ஒன்லி நம்ம எலக்ட்ரிக்கல் சார்ஜ் பண்ணுற விஷயந்தான். ஸோ இது ஒரு மிகப்பெரிய புரட்சியை வாகனத்துறையில் ஏற்படுத்தும். அது மிக முக்கியமாக நம்ம இந்தியா மாதிரியான கண்ட்ரியில் 7 சீட்டர் காருக்கான தேவை மிக மிக அதிகம். நம்ம எல்லாமே கூட்டு குடும்ப வாழ்க்கை முறையில் வந்தவங்க. ஸோ நம்ம எல்லாருடைய ஃபேமிலியிலையும் நம்ம குடும்பமாக ட்ராவல் பண்ண எப்போவுமே ஆசைப்படுவோம். அது ஒரு கோயிலுக்கு திருவிழாவுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, ஒரு குடும்ப ஃபங்க்ஷனுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, நம்ம ஒரு பெரிய பெரிய குடும்பமாக போக தான் ஆசைப்படுவோம். அப்படிப்பட்ட எல்லா ஒரு இந்திய குடும்பங்களுக்குமான ஒரு ஏற்ற ஒரு 7 சீட்டர் ஃபேமிலி கார் இதுவாக தான் இருக்கும். ஸோ இந்த காருக்கு
குன்கியாவுக்கும் உங்கள் மக்கள் வந்து இதுவரைக்கும் கொடுத்துட்டு இருக்க ஆதரவை மேன்மேலும் தொடரணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.